ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2024 வந்த குரூப் 4 உடைய கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர். இதை வந்து ப்ரூஃபோட பார்க்கலாம். ஒரு அடியில் உள்ள முதல் 3 4ஆம் சீருள் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி தொடுப்பது என்ன எதுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கதுவாய் எதுகை. இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th புக்கு ஓல்டு புக்கிலேருந்து. மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4ன்னு வரணும். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. ஸோ ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி.வை. தாமோதரன். இது எதில் இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்டில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 64ல் இருக்குது. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்கிறது சி.வை. தாமோதரன் தான் ஆன்சர். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம 10th புக்கில் பார்த்தோம், ஏழில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் என்று முழங்கினேன். தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டமை நடுவண் அரசு அசைந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றி ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்க. அந்த முன்மொழிவில் தான் இவர் வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் அப்படின்னு முழங்கியிருப்பார். இங்கே தலைமை தாங்கினது யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா செங்கல்வராயன். இங்கே ராஜாஜின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று 1 தவறு. அதே கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம்னு ம.பொ.சி. முழங்கினாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது கரெக்டான ஆன்சர். அப்போ கூற்று 2 மட்டும் சரி. அதுக்கடுத்து கொஸ்டின் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரா. இளங்குமரன் தான் ஆன்சர். இங்கே ப்ரூஃப் பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதில் வந்து இவர் வந்து திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றையே அமைச்சிருப்பார் அப்படின்னு யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கடைசியில் பாருங்கள், ரா. இளங்குமரன் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் அப்படிங்கிறது வந்து ராஜசிம்மேஸ்வரன் கோயில். இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ராஜசிம்மேஸ்வரன் என்று அழைக்கப்பட்ட அக்கோவிலே ஆண்டுகள் தீவிரமாக அக்கல்வெட்டுக்கள் படியெடுத்து வாசித்து இக்கோயிலை ராஜராஜ சோழன் தான் கெட்டினான் என்று உறுதி செய்தார். இதை மாதிரியாக கொண்டு தான் இவர் வந்து கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, மலர் வீட்டுக்கு சென்றால். இது வந்து 8th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்க. சென்றால் அதை வந்து செல் அப்படிங்கிறது அதோட வேர்ச்சொல். ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 7 அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எழுத்து பயிற்சி. இது கீழே வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான பொறுத்துக்க தெரிஞ்சுக்கலாம். 77வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 78வது கொஸ்டின், எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானம் ஒன்று என்று கூறிய தமிழன் தேவனைய பாவனை. இது ஓல்டு கொஸ்டினில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. பேஜ் நம்பரை கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னா கல்லாதவர்கள். இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல் இருக்குது. புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பில்லாதவர் யாருன்னா கல்லாதவர். திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறதை நாவினால் சுட்டவடு. இதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதை நாவை காக்காதவர் தான் துன்பப்படுபவர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். படாதவன் செல்வன் நடு ஊரில் நச்சு மர பழுத்தற்று அப்படிங்கிறது தற்று அப்படிங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ இது ஓமையணி. இது 10th ஸ்டாண்டர்டில் இயல் 3ல் இருக்குது. பேஜ் நம்பரும் இருக்குது, பார்த்துக்கோங்க. வெண்பாவிற்குரிய ஓசை வந்து செப்பல் ஓசை. இந்த ஒரு பாக்ஸை கொடுத்துருக்காங்க. நியூ புக்கில் தான் 10th ஸ்டாண்டர்டில். வெண்பாவுடைய ஓசை செப்பல் ஓசை, ஆசியப்பாவோட ஓசை அகவல் ஓசை. ஒரு பாக்ஸ் கண்ணன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படி கொஸ்டினாக ரைஸ் பண்ணோம்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து
11th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் அந்த தலபுராணங்கள் இயல் 1லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவிய தர்ஷனம் அப்படிங்கிறது வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது அப்படின்னு சொன்னது என்னது, எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல் அந்த காவிய தரிசனம் அப்படிங்கிற வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைஞ்சது அப்படின்னா இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பாக்ஸ் கண்டனில் அப்படியே கொடுத்துருக்காங்க மாற்றாமல். அதை அதோட அந்த தண்டி அலங்காரத்தோட ஆசிரியர் தண்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது அப்படியே இதிலேருந்து நம்ம திருக்குறள்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து அகழாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிற திருக்குறள். இது திருக்குறள் கொஸ்டின் தான். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அப்படியே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல பின்னாடி, அதுலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. ஆசியாவிலே மிக பழமையான புகழுக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படிங்கிறது. மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி அப்படின்னா நம்ம கீழா நெல்லிக்கு 3 பேர் இருக்குது. கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு. இது 9th ஓல்டு புக்கு. அப்புறம் உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து கரிப்பு மணிகள். அது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான், நியூ புக்கில். நம்மளோட இவங்க ராஜம்மா 10th ஸ்டாண்டர்டில் அந்த புக்கு பெண்கள் பற்றி அதில் ராஜம் கிருஷ்ணனுடைய நூலில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தினத்தந்தி நூலில் நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார்? ப. சிங்காரம். இவர் தான் அந்த கப்பல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்கல்ல, காற்று, அந்த இதில் இந்தியா வந்து தினத்தந்தி நாளில் பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எடுத்திருக்காங்க 10th ஸ்டாண்டர்டில் இயல் 2. அதுக்கப்புறம் ராமன் வந்தான் அப்படிங்கிறது வந்தான் ராமன் அப்படின்னா வினைமுற்று தொடராக வரும். ஆனால் இங்கே ராமன் வந்தான்ங்கிறது எழுவாய் தொடர் தான். பேரிச்சம்னா ஒரு பேரிச்சமும் இருக்காது, வினையச்சமும் கிடைக்காது. ஸோ இது எழுவாய். அதுக்கு ப்ரூஃப் என்னென்னா கபிலன் வந்தான். இங்கே ராமனுக்கு மேலே கபிலன் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எழுவாய் தொடர். ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானதை கண்டறிக. மனோன்மணியம் கிளை கதை தான் சிவகாமியின் சபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறு. ஏன்னா சிவகாமி சரிதம் தான் அதோடைய கிளை கதையாக இருக்குது. இங்கே சபதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்களா, தமிழ் தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இங்கே சபதம், அங்கே சரிதம், அதனால் தவறு. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. கரெக்டு தான். அதுக்கப்புறம் எளிய நடையில் வெண்பாவல் அமைந்தது. இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து எளிய நடையில் வெண்பாவால் அமைஞ்சது கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே பாக்ஸில் பாருங்கள், இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால், இது ஒரு ஆசிரியப்பாவால் அமைஞ்சுள்ள நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவும் தவறு. மனோன்மணியத்தின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாவடிவ நாடக நூல் அப்படிங்கிறது கீழே பாக்ஸ் கண்டனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு எளிய தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து எளிய லைனில் ஆசிரியப்பான்னு அதில் தேர்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் லைனில் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன் தப்பு, தேர்டு ஒன்றும் தப்பு, 2வதும் 4வதும் தான் கரெக்ட். ஆனால் இங்கே ஆப்ஷனே இல்லை. சரி, இது வந்து கவர்மெண்ட் என்ன கீ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம சிறப்பு தமிழில் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பகுத்தறிவு கவிராய் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. இது 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் சரஸ்வதி நூலகம். கரெக்டு. யாருக்குமே ஒரு கொஸ்டின் இதே மாதிரி வந்திருக்கு. இந்தியாவிலே முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் சொல்லியிருக்காங்க. தவறு. கீழே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் அப்படிங்கிறது வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அதுதான் கரெக்டு. ஸோ இதுதான் தவறான ஆன்சர். இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் தவறான தொடர். அதனால நம்ம பி தான் ஆப்ஷன்.
புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாலே பொதுவாகவே ஜியு போப் தான் வருவார். இங்கே வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை இன்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஜியு போப் அப்படிங்கிறதா. வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிறது புறநானூறு பாடல் வழிகள். நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் பின்னாடி ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பரும் இருக்குது, பார்த்துக்கோங்க. புறநானூறு இந்நூலை the 400 songs of war and wisdom and anthology of poems from classical தமிழ் the புறநானூறு இன்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறது 11th தான், அதுவும் பாக்ஸில் தான், மேக்ஸிமம் பாக்ஸில் தான் இருந்திருக்கு. பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் தான் இந்த புக்கை எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் செய்க. இது வந்து மயில் ஆகவும் குயில் கூவும் ஆதி அலரும். சி ஆப்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா மயில் ஆகவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஓல்டு புக் 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் பெருங்காவலர் என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனர். இவருக்கு வந்து 174 சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறதையே கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில் 8th ஸ்டாண்டர்ட் புக். இல்லத்தின் அருகே புதிய கூரை போட்டனர். கூரையை போட்டனர் வர கூரையை வேந்தனர் வரும். இது 9th ஸ்டாண்டர்ட் இயல் 6 இருக்குது. ஓகே, பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் 8th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை இருக்குது. ஓங்கல் ஓசைன்னு ஒன்று கிடையாது. செப்பல் ஓசை வந்து வெண்பாக்கு வரும், துள்ளல் ஓசை வந்து களிப்பாக்கு வரும், அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பாவுக்கு வரும். ஆனால் ஓங்கல் ஓசை கிடையாது, தூங்கல் ஓசை தான் வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை. ஆனால் இங்கே ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறான ஆன்சர். நீல் ப்ளஸ் உழைப்பு, நீல் உழைப்புங்கிறது நீல் ப்ளஸ் உழைப்பு. இது நம்ம புக் பேக் கொஸ்டின் தான் 8th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் இருக்குது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதன் பெயர் செய்திப்படம் அப்படிங்கிறது ஓல்டு புக்கு 10th இருக்குது. கீழே பாருங்கள், ப்ரூஃபையும் பார்த்துக்கோங்க. தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னா முத்துசாமி. இவர்கிட்டருந்தே 2-3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் இவர் தான். அப்புறம் காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் என்ன அப்படின்னா ஸ்ரீவர்ணபுதுர்த்தி. இது ஓல்டு புக்கில் தான் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு குஜராத்தி பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தாகத்திற்கு இவர். அப்புறம் தண்ணீர் வேண்டும், அது வந்து அகிம்சை இன்னா செய்யாமையே அந்த இதுலேருந்து எடுத்திருப்பார். அப்புறம் வந்து பெற்றோர் அன்பு காட்டுறது சிவனபுத்தி, உண்மையை பேச வந்து அர்ச்சந்திரா நாடகத்துலேருந்து எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 3 கான்செப்டாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 15 என்றால் 18, இதுவும் ஓல்டு புக்கில் தான் எடுத்திருக்காங்க. 6th ஓல்டு புக்கு, 7 பேஜ் நம்பர் எல்லாமே இருக்குது. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதன் ஜெயந்தனார். இதுவும் ஓல்டு புக்கு 6ல் இருக்குது. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டும். இவ்வடியில் பூவையும் அப்படிங்கிறது நாங்கணவாய் பறவை. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு நியூ புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம ராவண காவியம் வரும்ல, அதில் உள்ள பாட்டு தான் இது. பூவையும் குயில்களும் பொலங்கை வேண்டும், இல்லை பூவைங்கிறது நாங்கணவாய் பறவை. உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்குத்தர். இது ஓல்டு புக்கு 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதில் நல்லா கீழே எத்தனாவதுன்னா ஒரு 5th பேராகிராஃபில் இருக்குது பாருங்கள். 7ஆம் காண்டமாக உத்தரகாண்டம் என்னும் பகுதியை கம்பர் சமகாலத்துலன்னா ஒட்டக்குத்தர் இயற்றினார். அந்த 7வது காண்டமான அந்த உத்தரகாண்டத்தை இயற்றினது தான் ஒட்டக்குத்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று என்ன அப்படின்னா குயில் பாட்டு. இது இந்த நம்மளோட 6th இயல் 2ல் இருக்குது. இந்த பாஞ்சல் சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் பாடியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தலைவன். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 அப்படியே செட்டாக கொடுத்துருப்பாங்க 7th ஸ்டாண்டர்ட் புக்கில்.
கத்துங்குயிலோசை சற்று காதில் பட வேண்டும் என பாரதியார். இதில் என்ன வலுவு அமைதி குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மரபு வலுவு அமைதி. இந்த 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. கத்துங்குயிலோசை சற்று காதிலே பட வேண்டும் பாரதியார். இது மரபு வலுவு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அப்படின்னா அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணி இதை அழகாக எடுத்துடலாம். நான்மணி கடிகை, மொழி முதுமொழி காஞ்சி, கோவை ஆச்சார கோவை. அதுக்கும் நம்மளோட அட்வான்ஸ் தமிழில் 12th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் முத்துராமலிங்க தேவரை தேசங்காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவிக. இது 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து இருக்குது. இயல் 3ல் இவரது விடுதலை வேட்கையை அறிவித்த திருவிக தேசம் காத்த செம்மல் என்று பாராட்டி உள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடல் அப்படிங்கிறது கரெக்டு தான். அது அப்படியே புக்கிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். இது தவறானது. மங்களமில்லா சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதா மங்களம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக. அதனால் இது வந்து செகண்ட் ஒன் தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடல் மங்களம் ஆகியனவாகும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் பி. 85க்கு ஆன்சர் பி தான். இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல் இருக்குது. திருக்கேத்தார பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சுந்தரர். இந்நூலில் இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் இயல் 5ல் இருக்குது. சுந்தரர் பாடியுள்ள கேத்தார பதிக பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது அப்படியே கொடுத்துருக்காங்க. கரைப்பொரு இலக்கண குறிப்பு வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. கரைப்பொரு 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். இது 10th ஸ்டாண்டர்ட் முல்லைப்பாட்டு அப்படிங்கிற பாட்டில் லெசனில் வரும், பார்த்துக்கோங்க. அறிஞர் பொருளை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். இங்கேயே திருமுழுக்கு யோவான்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதான் கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து கொடுக்கல, வெறும் யோவான் கொடுத்தனால இவரை அருளப்பன் என்று குறிப்பிடுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டில் இயல் 9ல் இருக்குது. தேன்பாவனியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா வளன் அப்படிங்கிறவர் தான். இதை வந்து தேன்பாவனி யார் பாடியிருப்பார்? வீரமாமுனிவர். அதுதான் வளன பாட்டோட தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூலாக இருக்கும். இது முத்துளாயிரம் காட்டு போர்க்கள சிறப்புடைய நாடு எதுன்னா சோழ நாடு. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் சோழ நாட்டை ஏற்கால சிறப்பாகவும் போர்க்கள சிறப்பாகவும் உடைய நாடாகவும் பாண்டிய நாட்டை முத்துடைய நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சந்தி இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. இது 9th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்குது. வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம் இன்னும் வேறு பெயர்கள் அழைக்கப்படுது. இது தமிழ் விடு தூது இருக்குல்ல, அந்த லெசனில் உள்ள இதுதான் தூதை பற்றி சொல்லியிருக்காங்க. பிற வினை சொற்களை கண்டறிக. வருவித்தான் திருத்தினான், அதான் இதோட ஆன்சர். 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்குது. பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். இதுதான் ஆன்சர். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுவது குடக்கூத்து அப்படிங்கிறது லைன் வந்து 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. 10th ஸ்டாண்டர்டில் இயல் 6ல் இருக்குது. வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். இது வந்து ஓல்டு புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 17ல் இருக்குது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் எளிய சொற்களால் அறிவுரை கூறியவர். போன குரூப் 4 கொஸ்டினில் இதே எளிய சொற்களை அறிவுரை கூறியவர் அப்படிங்கிறத வச்சு கேட்டிருந்தாங்க. சித்தர்கள் வந்து அடிக்கடி ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் வந்துடுது. படைமாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். மணிமேகலையில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. படைமாக்கள் அறிஞர் பொருளில் பார்த்திங்கன்னா தெரியும். முடிக்கேடி வேந்தர் மூவருக்கு உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். இது ஓல்டு புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இளங்கோவடிகளை முடிக்கேடு வேந்தர் மூவருக்கு உரியது. அடிகள் நீரே அருள்க அந்த சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம் அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்டில் திருவிளையாட புராணம் இருக்கும்ல, அந்த 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 லெசன் தான். நீபவனம் அப்படிங்கிறது கடம்பவனம்.
புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுவது உ.வே.சா கொடுத்துருப்பாங்க. 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. புலமை பெருங்கடல் தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா புலமை பெருங்கடல் அப்படிங்கிற அவரை சொல்லியிருப்பாங்க, உ.வே.சாவை தான். தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி மொழி குடும்பத்தின் ஊரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் காடுவெல் தான் ஆன்சர். 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் இருக்குது. தாதா சாஹேப் பால்கே விருது முதல்ல தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. 1969 கீழே பாருங்கள். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பது 10th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல் இருக்குது. ஃபிக்ஷன் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் சொல் புனைவு. தேங்க்யூ. இதோட 6th குரூப் 4 எல்லா தமிழ் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு ஜிகே கொஸ்டின்ஸும் வித் ப்ரூஃபோடு வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.